உங்களுக்கு 7.5 சனி விரய சனியின் பாதிப்புகள் வெகுவாக குறைந்துவிடும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒன்றும் கவலையே பட தேவையில்லை. இருக்கிற 12 ராசிகளில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் யோகம் செய்தவர்கள். ரிஷபராசிக்காரர்களே, இது உங்களுக்கு ஒரு பொற்காலம். 99% உண்மையிலே நன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழில் எப்போதும் போல் நடைபெறும். உங்கள் தொழில் எந்த பிரச்சனையும் வராது. தொழில்காரர்கள் நன்றாக இருக்கிறார். தொழிலில் எந்த பிரச்சனையும் வாய்ப்பில்லை. வாழ்க்கையில் வெற்றி நடை போடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டாம். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர குரு பகவான் 9ஆம் இட பார்வையாக உங்களுடைய அஷ்டம சனியை பார்க்கறதால அப்போ கொஞ்சம் சிரமங்கள் வெகுவாக குறையும். அதனால் அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிங்க. பெண்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா கூட அதே நேரத்தில் பெண்கள் தான் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. பெண்கள் கை கொடுப்பாங்க. அவங்களால நன்மைகள் நிறைய நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் நல்ல சாதகமாக முடியும். வாகனம் வாங்க நினைத்தாலோ வீடு வாங்க நினைத்தாலோ இந்த ஆண்டு மிகவும் மிகவும் சிறப்பான ஆண்டு. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுடலாம். அப்பா, இத்தனை நாள் இருந்த சிரமங்கள் இனிமேல் இருக்காது. நமக்கு நல்ல சூழ்நிலை வந்துருச்சு, நல்ல நேரம் பிறந்துருச்சு. கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனிலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க. 11ஆம் இடத்துக்கு வருகிற ராகு பகவானும் 5ஆம் இடத்திற்கு வருகிற கேது பகவானும் உங்களுக்கு ஆண்டு இறுதியில் பல நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறார்கள். சார், ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. வானவியல் என்பது அஸ்ட்ரானமி. அந்த அஸ்ட்ரானமி தான் நம்ம அஸ்ட்ராலஜி என்று நம்ம பெயர் மாற்றி சொல்கிறோம். இந்த ஆட்டத்தோட சிறப்பே என்னென்னா, சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்குது. இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பான வாழ்க்கை அமையும்னே சொல்லலாம். இந்த 7.5 சனி அஷ்டம சனி எல்லாருக்குமே பாதிப்பு வருமானா கிடையாது. நாதஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு சந்திப்பதிலும் உங்களோடு இன்றைய பிரச்சனைகளை, ஜாதகம் குறித்த அனைத்து பிரச்சனைகளும் அலசி ஆராய்வதற்காக இன்று வந்திருக்கிறேன். உங்களோடு சந்திப்பது பெரு மகிழ்ச்சி. ஓகே சார், முதல்ல பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி, ஜோசியம் அப்படின்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பல பேருக்கு குழப்பமும் இருக்குது. ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, இல்லை ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தோடைய மக்கள் அணுகிறாங்களே. ஜோசியம்னா என்ன அப்படின்றத மக்கள் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. தெய்வீக கலை என்றால் நமக்கு எல்லாருக்குமே அஸ்ட்ரானமி என்றால் என்னவென்று தெரியும். அதாவது வான வீதியில் நடக்கும் அதிசயங்கள். வான வீதியில், அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வானவியல் சாஸ்திரம். வானவியல் என்பது அஸ்ட்ரானமி. அந்த அஸ்ட்ரானமி தான் நம்ம அஸ்ட்ராலஜி என்று நம்ம பெயர் மாற்றி சொல்கிறோம். வானவியல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூரியன் நடுநாயகமாக இருக்கிறாரு. அந்த சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன. அதாவது பிளானட்ஸ் மூவிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த சூரியனை நம்ம மையமாக வைத்து எல்லா கிரகங்களும் சுற்றி வரும்போது அந்த இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா வான மண்டலத்தை 12ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 12ஆக பிரிக்கிறதால தான் நம்ம 12 ராசிகளாக ஜாதகத்தில் பிரிச்சிருக்கோம். வானவியலில் கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு வருதோ, சூரியனை சுற்றிட்டு வருதோ அந்த அமைப்பு, அந்த தாக்கம் தான் நாம் வானவியல் சாஸ்திரத்தை ஜாதகம், அஸ்ட்ரானமியை அஸ்ட்ராலஜியாக மாற்றி ஆரோஸ்கோப்னா ஜாதகம், அந்த ஜாதகம் போட்டு மக்களுக்கு பலன் சொல்லி வருகிறோம். ஆனால் இது முழுக்க 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 இயற்கையின் அடிப்படையில் அமைந்தது. வானவெளியிலே நம்முடைய கிரகங்கள் எந்த சூழ்நிலையில் எங்கெங்கு மாறுபட்டு கொண்டு இருக்கார்கள், எந்த கிரகங்கள், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது, அதுதான் அந்த குழந்தையோட தலைவிதி. இங்கே பூமியில் பிறக்கிற குழந்தைக்கு அதுதான் தலைவிதி. ஆக கடவுளை நம்பினவர்கள் நிச்சயமாக ஜாதகத்தை நம்ப வேண்டும். ஜாதகத்தை நம்பினால் நிச்சயமாக சந்தேகம் இருப்பவர்கள் யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த ஜாதகரிடம் சென்று உங்களுக்கு கடந்த காலம் எப்படி இருக்கிறது, நிகழ்காலம் எப்படி இருக்கிறது, வருங்காலம் எப்படி இருக்கிறது நீங்கள் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஜாதகத்தின் மீது முழு நம்பிக்கை வரும். அதுவரை அணுகாதவர்கள், தெரியாதவர்கள், கஷ்டம் வரும்போது தான், எப்போ உடலுக்கு நோய் வரும்போது தான் டாக்டர்கிட்ட போகும். அதே மாதிரி கஷ்டம் வரும்போது தான் ஜோதிடர் கேட்பாங்க. அதுதான் உலக வழக்கம். அந்த நேரத்தில் நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்களா ஜாதகம் உண்மை என்று முழுமையாக நம்புவீர்கள். ஓகே சார், இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இப்போ 2026 ஆண்டுக்கான பொது பலன்கள் என்னவா இருக்கும்? நிச்சயமாக பொது பலன்கள் இந்த 2026ஆம் ஆண்டு சூரியனின் ஆதிக்கத்தில் வருது. இப்போ எண் கணிதம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா 2026 2 + 2 + 6 10 1.
ஆக ஒன் என்றது ஒரு சூரியனுடைய ஆதிக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தோட சிறப்பே என்னென்னா சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்குது. இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பான வாழ்க்கை அமையும்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டால் 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவங்க, 19ஆம் தேதி பிறந்தவங்க, 29ஆம் தேதி பிறந்தவங்க இவர்களெல்லாம் கூட்டுத்தொகை நம்பர் 1ஆக வரும். அந்த 1ஆம் தேதி ஆதிக்கத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதால் 2026 முழுவதும் முதல் நம்பரில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம் எண்கணிதப்படி. அடுத்து சூரியனுக்குடைய நட்பு கிரகங்களுடைய எண்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 2, 3, 5, 6, 9 இவைகள்லாம் நட்பு கிரகங்கள். இந்த நட்பு கிரகங்களுடைய ராசியில் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு சுமாராக போய்கொண்டிருக்கும். அதிக கஷ்டம் யாருன்னா சூரியனுடைய பகை கிரகங்கள் என்று கருதப்படுவது சனி பகவானும் ராகு கேது பகவானும் தான். இந்த ராகு கேது சனி பகவானுக்கு உரிய எண்கள் 4, 7, 8 இந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் சற்று கூடுதலாக கடினம் இருக்கும். அதை நம்முடைய தெய்வ வழிபாட்டின் மூலம் சரிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை மேன்மையடை செய்யலாம். ஓகே சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சனி பகவானோட பாதமும் குரு பகவானோட பாதமும். இல்லை சனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்ற விஷயங்கள் நினச்சி ஜனங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க. முதல்ல 7.5 சனி அஷ்டம சனினா என்ன, அதை நினச்சி பயப்பட வேண்டிய தேவை இருக்கா மக்களுக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? பொதுவாகவே 7.5 சனி காலம் அஷ்டம சனி காலம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரும் பீதி உள்ளது. நிச்சயமாக ஒருவருடைய வாழ்க்கையில் 3 முறை 7.5 சனி வரும், 3 முறை அஷ்டம சனி காலம் வரும். இந்த 3 முறை அஷ்டம சனி காலம் அது 7.5 வருஷம்னா முதல் 7.5 வரும் மங்கு சனி என்று பெயர், 2வது 7.5 சனி வந்து பொங்கு சனி என்று பெயர், 3வது முறை கண்டக சனி என்று சொல்வார்கள். இந்த மங்கு சனி என்பது பெரும்பாலும் 30 வயதுக்குள் வந்துடும். பொங்கு சனி என்பது 30லேருந்து 60 வயதுக்குள்ளே அவங்களுக்கு வந்துடும். கண்டகச்சனி என்பது 60 வயதுக்கு மேல் 90 வயதுக்குள் வரும். அந்த கண்டகச்சனி என்பது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனி எல்லாருக்குமே பாதிப்பு வருமானா கிடையாது. ஒரு சிலர் மட்டும் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காரா, இல்லை உச்சம் பெற்றிருக்காரா, இல்லை அந்த சனி பகவான் குருவோட பார்வையில் இருக்காரா, அப்படிப்பட்டவங்களுக்கு 7.5 சனியாலேயோ அஷ்டம சனியாலேயோ எந்த பாதிப்பும் வராது. அவங்க பயப்படவே வேண்டாம். மற்றவர்களெல்லாம் நிச்சயமாக இந்த 7.5 சனிக்கு ஈடு கொடுத்து அந்தந்த சனி பகவான் வழிபாடு செய்யணும். அப்படி 7.5 சனி காலம் நடக்கிறவங்க, அஷ்டம சனி காலம் நடக்கிறவங்க சனீஸ்வர பகவான் கோயிலுக்கான திருநள்ளாறு போகலாம், குச்சனூர் போகலாம், இல்லைனா திருக்கொள்ளிக்காடு போகலாம். அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு செஞ்சால் இந்த 7.5 சனி அஷ்டம சனி பிரச்சனைகளிலிருந்து வெகுவாக மீண்டிடலாம். பெரிய சிரமங்கள் ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் எளிமையான சிரமம் தான் இருக்கும். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி சனி பகவான் கொடுப்பார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ ஒரு சில பேர் குரு விஷயம் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறாங்களே, குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற வார்த்தையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ குரு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் 2026? அதாவது சார், குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை பயணம் செய்கிறார். ஒரு ராசியில் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு முறை பயணம் செல்வார். இப்போது ஒரு வருடம் ஆகிடுதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை, போன வருடம் 28/5/2025 குரு பகவான் பயிற்சி ஆகிட்டு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆனார். இப்போ மிதுனத்திலேருந்து கடகுக்கு மறுபடியும் எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா 1/6/2026. ஆக ஒரு வருஷம் 2 நாள் ஆகுது. இப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா கரெக்டாக ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் மாறிக்கிட்டே இருப்பார். ஒரு ராசியாக கடந்து போய்கிட்டு இருப்பார். அந்த கடந்து போகும்போது குரு பகவானுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் இட பார்வைகளை செய்வார். குரு பார்த்தால் கோடி நன்மை நீங்கள் சொன்னீங்க. அது முழுக்க 100% உண்மை. இப்போ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் துலா ராசியை பார்க்குறாரு, அடுத்து வந்து தனுசு ராசியை பார்க்குறாரு, கும்ப ராசியை பார்க்குறாரு. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் பார்வை செய்வதால் திருமணம் கைகூடும். 2வது குடும்ப பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிட்டு போயிடும். ஏறக்குறைய அதிக கஷ்டங்கள் கிடையாது. அடுத்து குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராருன்னு வச்சுங்க. அப்போ அவர் பார்வை செய்கிற இடங்கள் என்ன? விருச்சிகம், மகரம், மீனம். இந்த 3 ராசிகளும் 5, 7, 9ஆம் இட பார்வை செய்யும்போது அந்த ராசிக்காரர்கள் மிகுந்த பலனடைவார்கள். ஆக இதுதான் குரு பயிற்சிக்கு நம்ம கொடுக்குற முக்கியம். குரு பகவான் மட்டும் வருடம் ஒரு முறை பயிற்சி ஆகலை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருப்பார். அந்த 2.5 வருஷம் கழித்து தான் சனி பகவான் அடுத்த வீட்டுக்கு போவார். இப்போ சனி பகவான்
இன்னொன்று நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் சொல்கிற பலன் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் படி. பஞ்சாங்கம் 2 வகைப்படும். சுத்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். ஜோதிடத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கம் தான் முழுமையாக கரெக்டாக இருக்குது. ஆனால் மக்களும் அதுதான் நம்புகிறாங்க. நாங்கள் சொல்கிற பலன்களும் திருக்கணித பஞ்சாங்கம் படி தான் சொல்கிறோம். ஆகையினால அது கரெக்டாக நடக்குது. அதே மாதிரி இருக்கிறதால இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களும் திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான் சொல்லணே வழிய, மற்றபடி சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் நான் தவறுன்னு சொல்ல வரல. மூதாதைகள் ஏற்படுத்தினது. எங்கள் அப்பா காலத்தில் தான் சுத்த வாக்கியம் தான் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஜோசியம் சொல்கிறவங்க, இந்த தொழிலில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணது திருக்கணித பஞ்சாங்கம். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி சொல்கிறேன், வருடம் ஒரு மாதம் ஒரு முறை குரு பகவானும், 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவானும், அடுத்தபடியாக சந்திரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வீட்டில் 2.25 நாள் தான் இருப்பார். சந்திர பகவான் 2.25 நாள் மேலைக்கு ஒரு வீட்டில் இருக்க போகிறதில்ல. அதுக்கு அடுத்து ஏன்னா அப்போ தான் ராசிகள் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து ராகு கேது பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் இருப்பார். ஒரு வீட்டில் பயிற்சி ஆகக்கூடிய ராகு கேது 1.5 வருஷங்கள். சூரிய பகவான் 1 மாதம். சூரியன் வந்து சித்திரை மாதம் மேஷத்தில் இருப்பார், வைகாசி மாதம் ரிஷபத்துக்கு வருவார், ஆனி மாதம் மிதுனத்துக்கு வருவார். இப்படி தமிழ் மாத பிறப்பு என்று வந்துவிட்டாலே அன்றைக்கி சூரிய பயிற்சி உண்டு. சரி, அடுத்து செவ்வாய் வந்து ஒரு வீட்டில் 57 நாட்கள் இருப்பார். புதன் 7 நாட்கள் மட்டுமே இருப்பார். சுக்கிரன் 20 நாட்கள் இருப்பார். இப்படி எல்லா கிரகங்களும் அந்தந்த வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஜோசியத்தில் என்ன பண்ணுறோம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஓரளவுக்கு மற்ற கிரகங்கள்லாம் வந்து பெருசாக பார்க்கணும்னா நம்ம லக்னத்தை வச்சு பார்க்கும்போது இந்த முழுமையான பலன்கள் சொல்லலாம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அந்த இடம் மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த கோடி நன்மைகளை எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் உண்டு. 2026 இந்த 3 ராசிகளுக்கு பலன், அதுவும் வந்து 31/5 வரல தான். அப்புறம் 1/6/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு. அப்போ அந்த மாறுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நாதஸ் நேயர்களே, இப்போதைக்கு பொது பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். பொது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருடம் 2026 பொதுவாகவே மழை அதிகம் உண்டு. விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்கும். இந்த வருஷம் 2026 விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்கும். விலைவாசிகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கல்வி அபிவிருத்தி உண்டு. இந்த வருடம் கல்வி ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்கள்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. தேர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2026 ரொம்ப யோகமாக இருக்கும். இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா, அரசாங்கத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு. ஆட்சி மாறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பாலிட்டிக்ஸ் நான் பேசலை. இருந்தாலும் இந்த ஆண்டு பலன் என்று வரும்போது அதையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். 2வது, இந்த மாதிரி அதிக பலன் அடைய போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீன ராசிக்காரர்கள் இந்த 2026 அதிக பலன்களை பெறப்போகிறவர்கள். ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் குறைவான பலன்களை பெறப்போகிறார்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் சம பலன் தான் கிடைக்குமே ஒழிய அதிக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் சிம்ம ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்கும் கொஞ்சம் இறை வழிபாடு அவசியம். யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடகராசி, தனுசு ராசி, மகரம், கும்பம், மீன ராசிகள் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வைத்திய செலவுகள் வராது. அதே போல் மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். கொஞ்சம் வைத்திய செலவுகள் தேவைப்படும். சமநிலையில் உள்ளவர்கள், உடல் உபாதையும் இல்லாமல் உடல் ரொம்ப இதுவும் இல்லாமல் சமநிலையில் உள்ள ராசிகள் சிம்மம், கன்னி, மிதுனம். இவர்கள் சமநிலையில் ஆரோக்கியத்தில் இருப்பார்கள். 2வது, தங்கம் விலை வந்து இப்போது விண்ணை முட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது தங்க விலை உயர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த தங்கம் விலை உயர்வு வந்து ஏப்ரல் மாதம் வரை இன்னும் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு குறைய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது இந்த வருஷம் எத்தனை கிரகங்கள் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு வருஷமும் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணம் வருவது தவிர்க்க முடியாதது. ஒரே ஒரு கிரகணம், அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி 3/3/2026 மார்ச் மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் மாசி 19 செவ்வாய்க்கிழமை, பூர நட்சத்திரம், பௌர்ணமி அன்று பகலில் நமக்கு சந்திர கிரகணம் வருகிறது.
இந்த பகலில் வர சந்திர கிரகணம் எப்போன்னா 2:14க்கு ஆரம்பித்து 6:47 வரல இருக்குது. அப்போ என்னென்னா நமக்கு அந்த கிரகணம் முடியும் போது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா பகல் நேரத்தில் சந்திரன் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த 6 மணிக்கு மேலே சந்திர உதயம் நம்ம எதிர்பார்ப்போம். பௌர்ணமிக்கு கரெக்டாக 6 மணிக்கு சந்திரன் உதயம் ஆகிடும் பௌர்ணமி அன்னைக்கு. ஆனால் அன்றைக்கி 6:47 வரையிலும் கிரகணம் விட்ட பிரகாரம் தான் விடுகின்ற போது தான் நம்ம பார்க்க முடியும். 6:47க்கு அப்புறம் கிரகணம் முடிஞ்சிடும். அந்த ஒரு கிரகணம் தவிர சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவில் தெரியாது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு தெரியாது. தோஷங்கள் யாருக்கும் ஒன்றும் இல்லை. கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், கவலைப்பட தேவையில்லை, எந்த தோஷமும் தேவையில்லை. ஆனால் அந்த 3/3/2026 சந்திர கிரகணம் ஏற்படும் போது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், பூராடம், பரணி நட்சத்திரங்கள் மட்டும் கிரகண சாந்தி செய்து கொள்வது நல்லது. மற்ற ராசிக்காரர்கள் அந்த சந்திர கிரகணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மற்ற கிரகங்கள்லாம் தெரியவும் தெரியாது. அதனால் நம்ம சௌக்கியமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆண்டோடைய பொது பலன். இப்போ அடுத்து நம்ம சொல்ல போகிறது மேஷ ராசி. மேஷ ராசிக்கு உண்டான பொது பலன்கள் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, இப்போ தான் நம்ம அஷ்டம சனியை பற்றி, 7.5 சனியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சற்று நேரத்துக்கு முன்னாடி. அந்த 7.5 சனி அப்படின்னும் போது இப்போதைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த 28/5/2025 முதல் விரயச்சனி நடந்துகிட்ருக்கு. 7.5 சனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. போன மார்ச் மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் கும்பத்திலேருந்து. நான் சொல்கிறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். சுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் மீனத்துக்கு. ஆனால் திருக்கணிதம் பிரகாரம் ஏற்கனவே பயிற்சி ஆகிவிட்டார். கடந்த 10 மாதங்களாக, கிட்டத்தட்ட 3 மாதம் போயிடுச்சுன்னா 9 மாதங்களாக அவர்கள் விரயச்சனியின் பிடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேஷராசிக்காரர்கள். அது நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. சஞ்சாரம் வரும்போது நிச்சயமாக எல்லாரும் அந்த அஷ்டம சனிக்கும் 7.5 சனிக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். அதனால் கவலை என்பது இல்லை. ஆனால் கொஞ்சம் அதுவரையில் கொஞ்சம் உடல்நிலை பார்த்துக்கணும். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படாமல் இருக்கும். வைத்திய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஆனால் 1/6/2026 என்று குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் மீன ராசியை குரு பகவான் 9ஆம் இட பார்வையாக பார்க்கும்போது அந்த நேரத்தில் கடந்த ஒரு வருஷத்திற்கு நிச்சயமாக உங்களுக்கு 7.5 சனி விரயச்சனியின் பாதிப்புகள் வெகுவாக குறைந்துவிடும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒன்றும் கவலையே பட தேவையில்லை. ஆரோக்கியம் மேம்படும். அப்புறம் நீங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துறீங்க, அது நல்லது. ஏன்னா அது குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்னு சொல்லுவாங்க. அதனால் தொழில் கவனம் தேவை. ஆண்டு இறுதியில் இந்த மாதம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 8/12/2020 ராகு பகவானும் கேது பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வராரு, கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அந்த நேரம் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். கொஞ்சம் சொற்ப நாள் தான் 2020. அதுக்கப்புறம் அது 2027 அது தொடர்ச்சியாகும். அந்த ராகு கேது பகவான் பயிற்சியானதும் மேஷராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நன்மை தரும் சொல்ல முடியாது. பாக்கியஸ்தானம் கெடுது, சுகஸ்தானம் கெடுது. அதனால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். பேர் கெட்டு போகக்கூடாது. நம்ம கொஞ்சம் வார்த்தைகளை கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா, கோபப்படாமல் இருந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த மேஷராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலம் முருகன் கோயில். செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சுன்னா முருகன் கோயில் போங்க, முருகன் வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய சிரமங்கள் குறையிலும். மொத்தத்தில் 50% 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையும். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ரிஷபராசி உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்ற ஒரு ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும். மற்றவர்களைப் போல் நீங்களும் எதிர்பார்ப்பீர்கள். கவலையே வேண்டாம். இருக்கிற 12 ராசிகளில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் யோகம் செய்தவர்கள். இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்கள்
அதாவது கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இந்த ஆண்டு மிகவும் 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 அதிர்ஷ்டமான ஆண்டு என்றே சொல்லலாம். உங்களுக்கு திருமண வயதில் காத்திருப்பவர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு முயற்சி செய்தால் நிச்சயம் திருமணம் கைகூடிவிடும். அதுவும் 31/5/2020க்குள் முடியும். நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி செய்யலாம். உங்களுடைய பண வரவு இப்போதைக்கு மிகவும் தாராளமாக இருக்கிறது. உங்களுக்கு சேமிப்புகளும் உண்டு. இல்லை என்று சொல்ல முடியாது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் நன்றாக மேன்மை அடைந்திருப்பீர்கள். சென்ற ஆண்டும் அப்படித்தான் இருந்தது, இந்த ஆண்டும் அப்படித்தான் இருக்கும். ஆகவே 2022 உங்களுக்கு கடன் தொல்லை கிடையாது. யாராவது புதிதாக மனை வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் சாதிக்கலாம். சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. உங்களுடைய மனைவி அல்லது உங்கள் கணவனால் உங்களுக்கு ஆதாயம் நிறைவே இருக்கிறது. குருவினுடைய பார்வை சனி பகவான் மீது விழுவதால் அளப்பரிய பலன்கள் இந்த ஆண்டு இறுதி வரை உண்டு. மே மாதம் 31ஆம் தேதி வரை குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷத்திற்கு எந்த குறைவும் கிடையாது. அதன் பிறகு குரு பார்வை ஏனென்றால் இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். அவர் 1/6/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி செல்கிறார். அந்த நேரத்தில் குடும்பத்தை வைத்து கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. இன்னொன்று, சனியோட பார்வை தொடர்ந்து ராசிக்கு இருக்கிறதால் உங்கள் உடல்நிலை பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ளவும், புது மனை வாங்கி முயற்சி செய்யவும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களே, இது உங்களுக்கு ஒரு பொற்காலம். 99% உண்மையிலே நன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக எதில் வேணாலும் பணம் முதலீடு செய்யலாம், புதிதாக தொழில் தொடங்கலாம், அல்லது பணத்தை செய்யலாம். ஆக எல்லா வழியிலும் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் மேன்மை அடைவீர்கள். வெற்றி உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வந்தால் இன்னமும் மேன்மை கிடைக்கும். மற்றபடி வேறு எந்த சிரமமும் இல்லை. சிரமம் இல்லாமல் இந்த ஆண்டை ஓட்டி விடுவீர்கள். நன்றி, வணக்கம். மிதுனராசி அன்பர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். மிதுனராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்ற ஒரு கவலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கடந்த 6 மாதமாக குரு பயிற்சி ஆனது. ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிட்டு உங்கள் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்ததால் அதிகமான உடல் உபாதைகள், வைத்திய செலவுகள், அதாவது இந்த நேரத்தில் நமக்கு உடல்நிலை என்ன ஆகுமோ, நாள் முடிந்து விடுமோ என்ற பயம் கூட உங்களுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த தற்சமயம் உண்டு. 1/6/2026க்கு பின்பு இந்த பயம் அறவே சுத்தமாக நீங்கிவிடும். கவலை வேண்டாம். ஏனென்றால் ஜென்மத்தில் குரு நிற்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு நோய்க்கு ஆளாக தீரத்தான் வேண்டும். அது விதியின் கட்டாயம். ஆகவே பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்லாயிடுங்க. ஆனால் பயமெல்லாம் எந்த பயமும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி வரை நீங்கள் உங்களுடைய அந்த வருகின்ற வியாழக்கிழமைகளில் குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவான் வழிபாடு செய்யவும், அடுத்து புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாள் வழிபாடு செய்யவும். இந்த 2 வழிபாட்டையும் செய்து வந்தீங்களா, புதன்கிழமை பெருமாள் ஆலயம் சொங்க. அதே மாதிரி உங்களுக்கு டாக்டர் செலவு, வீண் செலவு எல்லாமே குறைஞ்சிரும். 1/6/26க்கு அப்புறம் விடுதலை ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் மிகவும் மகிழ்வான சூழ்நிலை அமையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே வந்துவிடும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு வைத்திய செலவும் வராது. குடும்ப சூழல் ரொம்பவும் நன்றாக அமையும். இன்னொன்று, சனியின் பார்வை தொடர்ந்து சுகஸ்தானத்தில் விழுது. ஸோ அப்போ என்னென்ன, சுகஸ்தானமும் கெடும். சனியோட பார்வையை உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வருவதால் அப்போது நிச்சயமாக சுகஸ்தானம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொடுத்துவிடும். அதுவரையில் சற்று ஆலயங்களுக்கு சென்று புதன்கிழமை பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் உங்களுடைய சிரமங்கள் குறைந்துவிடும். எந்த பாதிப்புகளும் வராது. திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 1/6/2026க்கு அப்புறம் குரு பார்வை என்று சொல்வார்களே, குரு பார்வை, குரு நோக்கம் அல்லது குரு பலன் என்று சொல்வார்கள் பொதுவாக. அந்த குரு பலன் உங்களுக்கு 1/6/2026க்கு பிறகு வந்துவிடுவதால்
நிச்சயம் அதற்கு பிறகு திருமணம் கைகூடும். இன்னொன்று, தொழில் எப்போதும் போல் நடைபெறும். உங்கள் தொழில் எந்த பிரச்சனையும் வராது. தொழில்காரகன் நன்றாக இருக்கிறார். தொழிலில் எந்த பிரச்சனையும் வாய்ப்பில்லை. உங்களுக்கு 1/6/2026க்கு அப்புறம் வீடு மனை வாங்க யோகமும் உண்டு. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு 70% பலன் இந்த ஆண்டு நன்மையாக முடியப் போகிறது. கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். கடகராசியில் ஏன் பிறந்தோம் என்று கஷ்டப்படக்கூடிய நபர்களும் உண்டு. உங்களுக்கு தற்போது 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சென்று அளப்பரிய நன்மைகளை வழங்குவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் 12இல் இருக்கிறார். 2ஆம் இடத்திலே ராகு கேது பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். இருந்தாலும் சிக்கல்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு அவ்வளவாக திருப்தியாக இருக்காது. பணமும் வரும், வரவு வரும், ஆனால் செலவாகிடும். உங்களால் கடன்களை கூட திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுவரை விரயசது தான் வந்தது. ஆனால் குரு பகவான் இன்னும் பாருங்கள், உங்களுக்கு சோதனை என்று தான் சொல்ல வேண்டும். 1/6/26 ஜென்மத்திற்கு வருகிறார். அப்போது உங்களுக்கு உடல்நிலையை பார்த்து கொள்ளவும், வைத்திய செலவுகள் வரும். அந்த வைத்திய செலவுகளை பார்த்து கொண்டு, ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் குரு பகவான் வழிபாடு ரொம்ப மிகவும் சிறப்பான வழிபாடு. வியாழக்கிழமைகளில் போயிட்டு குரு பகவானும், ராகு காலத்தில் ராகு பகவானும், யமகண்ட நேரத்தில் கேது பகவான் வழிபாடும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சிரமங்களை குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி நடை போடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டாம். இன்னொன்று, திங்கட்கிழமைகளில் பார்வதி அம்மன் சிவன் கோயில் போங்க. சக்தி அம்மன், அதாவது அம்மன் சன்னிதானத்தில் வழிபாடு செஞ்சுக்கலாம். இன்னமும் உங்களுடைய சிரமங்கள் குறையும். அதனால் வழிபாட்டு மூலியமாக தான் உங்களுடைய சிரமங்களை குறைச்சிக்கலாமே ஒழிய, வழிபாடு இல்லைன்னா கொஞ்சம் அதிக துன்பத்துக்கு ஆளாக நேரிடும். பயப்பட வேண்டாம், நான் உங்களை பயமுறுத்தலை. இருந்தாலும் கிரகணிகள் அப்படி சாதகமாக இல்லை இப்போதைக்கு. அப்போது குழந்தைகள் நன்றாக இருப்பாங்க. மனைவியோட கணவன் மனைவி உறவு நல்லா சுமூகமாக இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் குரு பார்வை அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் 1/6/2020க்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை அமையும் போது உங்களுடைய கடன்கள் தீர வாய்ப்புண்டு. 6ஆம் இடத்தில் வரும்போது கடன் வைத்திருப்பவர்கள் கடன் தீர்ந்துவிடும். அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும். 10ஆம் இடத்திற்கு வரும்போது தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணணும்னா நீங்கள் புதன்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இந்த காலத்தை எப்படியாவது ஓட்டி விடலாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு, அன்பர்களுக்கு இந்த வருடம் 40% மட்டுமே பலன் கிடைக்கும். எனவே வழிபாட்டின் மூலியமாக அதை 100% மாற்றிக்கொள்வது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மராசி காலம். இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நாம் சொன்னது போல் அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலோ அல்லது உச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது சனி பகவான் குருவின் பார்வையில் இருந்தாலோ உங்களுக்கு அஷ்டம சனியால் எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி இல்லாதவர்கள், சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இல்லாதவர்கள் சற்று சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அஷ்டம சனி என்பது அப்போ ரொம்ப பயப்பட தேவையில்லை. சனி பகவான்கிட்ட நீங்கள் போய் சரண்டர் ஆகிட்டிங்கன்னாவே உங்களுடைய சிரமங்கள் குறைஞ்சிரும். பாருங்கள், உங்களால் முடியும்னா திருநள்ளாறு போகலாம், இல்லை குச்சனூர் பகுதியில் இருக்குன்னு தேனி பக்கத்தில் இருக்க குச்சனூர் போகலாம். அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு, திருவாரூர் பக்கத்தில் இருக்க திருக்கொள்ளிக்காடு ஸ்தலம் போகலாம். இப்படி அஷ்டம சனி காலம் நடக்கிறவர்கள் எல்லோருமே அந்தந்த சனி பகவான் ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய சிரமங்களை குறைத்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். மேலும் இன்னொன்று, 1/6/2026 அன்று குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் பயிற்சி ஆகிட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர குரு பகவான் 9ஆம் இட பார்வையாக உங்களுடைய அஷ்டம சனியை பார்க்குறதால அப்போ கொஞ்சம் சிரமங்கள் வெகுவாக குறையும். அதனால் அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. அதுக்கப்புறம்
உங்கள் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா குரு பகவான் ஜென்மத்தில் தான் இருக்க போகிறார். இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜென்மத்தில் இருக்க போகிறாரு. பார்த்துங்க 1/6 உடல்நிலை அக்கறை எடுத்துக்கங்க. ஞாயிறு தோறும் நீங்கள் சூரியன் கோயில் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப மேன்மையாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சென்னை பக்கத்தில் ஞாயிறுன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் போகலாம். இல்லைன்னா சூரியனார் கோயில் போயிட்டு வரலாம். இல்லையா நவகிரகத்தில் சூரியனையாவது வழிபாடு செய்து உங்களுடைய சிரமங்களை குறைச்சிங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வழிபாடும் அது 31/5/2021 சனி பகவான் வழிபாடும் குரு பயிற்சிக்கு பிற்பாடு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறதால தாக்கங்கள் குறையும். அதுவரையில் சனி பகவான் வழிபாடும் அதற்கு பிற்பாடு சூரிய பகவான் வழிபாடும் செய்து வந்தீர்களால் வாழ்க்கையை ஓரளவுக்கு திருப்திகரமாக நீங்கள் நடத்திவிடலாம். உங்களுக்கும் இந்த ஆண்டு 40% பலன்தான் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்களும், அஸ்த நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் இயற்கையிலேயே பெண்கள் விஷயத்தில் சற்று மோகம் அதிகம் உள்ளவர்கள், பெண்களுக்காக அதிக செலவு பண்ணுவர்கள். சில நேரங்களில் பெண்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டு. அதாவது பெண்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா கூட அதே நேரத்தில் பெண்கள் தான் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. பெண்கள் கை கொடுப்பாங்க. அவங்களால நன்மைகள் நிறைய நடக்கும். அதனால் இந்த வருடம் நவம்பர் மாதம் வரை அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ரெண்டாவது பார்த்திங்களா, கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒன்றும் ரொம்ப சிறப்பான காலம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கடுமையான காலகட்டம் தான். சனி பகவான் 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக இருக்கிறார். அவருடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுது, 7ஆம் இட பார்வையாக விழுது. அதே மாதிரி குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ஆக என்னென்னா போராட்டங்கள் அதிகம், உடல் உபாதைகள் அதிகம், வைத்திய செலவுகள் அதிகம், தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், எது செய்தாலும் நஷ்டம். தொழிலில் நீங்கள் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா லாபத்தை விட நஷ்டத்தை கூட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சமய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகையினால தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கணும்னாலும், ஏன்னா 10இல் உள்ள குரு, நான் ஏற்கனவே சொன்னது போல் 10இல் உள்ள குருக்கு தொழிலில் கொஞ்சம் சிரமங்கள் கொடுப்பார். ஜென்மத்துக்கு வந்தாலும் கொஞ்சம் சிரமங்களை கொடுப்பார். ஆகையினால அந்த குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். குரு பகவான் மீதும் சனி பகவான் ராகுக்கேது வழிபாடுகள் செஞ்சிங்கன்னா, முறையாக செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு குடும்பத்துலேயும் கொஞ்சம் அமைதி நிலம். இப்போ குடும்பத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, குடும்பத்திலேயும் சலசலப்புகள் உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் சற்று கிடையாது. பிள்ளைகளால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, மனைவியாலும் கஷ்டப்படுவீங்க, தொழிலில் கஷ்டப்படுவீங்க. கண்டகச்சனி அப்படின்னும் போது கொஞ்சம் நோயாலையும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை இந்த ஆண்டு முழுதும் உண்டு. என்னதான் குரு பார்வை வந்தால் கூட, இது அடுத்த குரு பயிற்சி ஆனால் கூட கொஞ்சம் சிரமங்கள் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு 30% பலன் தான் உண்டு. இன்னொன்று, திருமணம் ஆகலையே அப்படின்ற கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஜூன் மாதம் 1 தேதிக்கு அப்புறம் திருமண முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டு இறுதிக்குள்ளே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, சனி பகவான் 9ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறதால சுகஸ்தானமும் கெட்டு போகுது. ஆக கன்னிராசிக்காரர்கள் மொத்தத்தில் ரொம்ப திருப்தியான சூழ்நிலை இருக்காது இப்போதைக்கு. அதனால் தெய்வ வழிபாட்டு மூலிமா உங்களுடைய சிரமங்களை குறைச்சிங்க. ஒரு 30% பலனே இந்த ஆண்டிற்கு உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு நடைபெறும். நன்றி, வணக்கம். துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம். சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் துளாராசி நேயர்கள் அன்பர்கள், உங்களுக்கு இது ஒரு யோக காலம். துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான காலம் இது. ஏனென்றால் சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பகவான் நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களுக்கு முயற்சி செய்தால் சொந்த வீடு கொடுப்பார், அல்லது சொந்த மனையாவது வாங்கி வீடு கட்டி யோகம் கொடுப்பார். இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் அளப்பரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய உள்ளார். அவருடைய பார்வை பாருங்கள், 3ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு இருக்குது, 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு இருக்குது. ஆக
சனியின் பார்வை 8, 12, 3ஆம் இடங்கள் இருந்தால பயணங்கள் போனால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும். நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் நல்ல சாதகமாக முடியும். அதே மாதிரி வீடு வாகனம் அமையும். வாகனம் வாங்க நினைத்தாலோ வீடு வாங்க நினைத்தாலோ இந்த ஆண்டு மிகவும் மிகவும் சிறப்பான ஆண்டு. உங்களுக்கு தொழிலில் எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில சிரமங்கள் வரும். ஏனென்றால் குருவோட பார்வை 10ஆம் இடத்துக்கு பதியறதால அப்போது குரு பயிற்சியில் தொழிலில் சிரமங்கள் இருக்காது. அதனால் அது கொஞ்சம் அது பெரிய அளவுக்குலாம் சின்ன சின்ன சிரமங்கள் வந்து போக தான் செய்யும். அதை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் திருமண யோகம் உண்டு. நீங்கள் இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா கூட துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமணம் முடியும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகம். குழந்தைகளுக்கு சிறப்பான நேரம். குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு கடன் கிடையாது. கடன் பிரச்சனைகள் கிடையாது. அப்படியே கடன் இருக்கிறவங்க கூட இந்த ஆண்டு நிச்சயமாக முழு கடனையும் அடைத்து விடலாம். வருட இறுதியில் கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் கவனம் தேவை. ஏன்னா ராகுகேது பயிற்சி வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை உங்களுக்கு. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ராகுகேது பயிற்சி ஆகிறாரு. அந்த நேரத்தில் மட்டும் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் ராகு காலத்தில் ராகு பகவான் பூஜையும் யமகண்டத்தில் கேது பகவான் பூஜையும் செய்து வந்தீங்கன்னா, வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய சிரமம் குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட 90 அல்லது 95% நன்றாக இருக்கிறது இந்த ஆண்டு. 2026ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். இதை நல்ல முறையில் பயன்படுத்தி பலன் பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு, நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், விருச்சிக ராசி அன்பர்கள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் திரும்ப வராது. இன்னொன்று, கடன் நீங்கள் வாங்கவும் கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா உங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி உள்ள ராசி வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் இதை மனசில் வச்சுக்குவோம். எந்த சூழ்நிலையோ எவ்வளோ ஒரு வறுமை வந்தாலும் போய் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா உங்களால் திருப்பி கட்டக்கூட சூழ்நிலை வராது. அதே மாதிரி கடன் யார் வந்து கேட்டாலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துடாதீங்க. கடன் திரும்ப வாங்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இது விருச்சிக ராசியார்களுக்கு இது ஒரு பொது பலன். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்து சனி பகவான், 4ஆம் இடத்து ராகு பகவான், 8ஆம் இடத்து குரு பகவான் இந்த 2025 போட்டு உங்களை கொஞ்சம் ஆட்டி படிச்சிட்டாங்க. உண்மையிலே சிரமம் தான். 2025 கழிஞ்சது உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் ஜாஸ்தி. அதாவது சொன்ன வாக்கை நிறைவேற்ற முடியாது. திருமணம் போராட்டம் உண்டு. எதுவுமே வந்து உங்களுக்கு இந்த 2025 வந்து ஒரு இல்லை. எங்கும் தோல்வி, எதிலும் அவமானம். ஒரு சில இடங்களில் நீங்கள் அவமானம் கூட பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொழில் மட்டும் ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா 10ல் கேது பகவான் இருக்கிறதால தொழிலில் கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க. தொழில் மூலிமா வருமானம் இருக்கும். ஆனாலும் மற்ற விஷயங்களில் நிம்மதி கிடையாது. அதே நிலை வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா 31/5/2026 வரையிலும் இருக்கும். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/6/2026க்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆனதும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுடலாம். அப்பா, இத்தனை நாள் இருந்த சிரமங்கள் இனிமேல் இருக்காது, நமக்கு வந்து நல்ல சூழ்நிலை வந்துருச்சு, நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு நம்ம எல்லாத்தையும் இனிமேல் சமாளிச்சிடலாம், எதையும் சமாளிக்கலாம் அப்படின்ற தைரியம் அப்போ கண்டிப்பாக வரும். ஆனால் ஆண்டு முடிவில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 8க்கு மேலே ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போது இன்னமும் சிரமங்கள் குறையும். ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும்போது இன்னமும் சிரமங்கள் குறைஞ்சி உங்களுக்கு குதூகலம் அதிகமாகிடும். 9ஆம் இடத்துக்கு வரும் குரு பகவான் தொழிலில் வந்து இடமாற்றம் கூட செய்வார். நீங்கள் செய்கிற தொழிலிருந்து வேறு ஒரு ஊருக்கு கூட மாற்றலாகி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படியே போனாலும் அது நன்மையாக தான் முடியும். அதனால் உங்களுக்கு அது இதில் அப்புறம் வந்து உங்களுக்கு மனக்கவலைகள் அகன்றிடும். இப்போது 2025 மாதிரி 2026 இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து ரொம்ப செம்மையாக அமைச்சிக்கணும் அப்படின்னா, சிரமங்கள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் அமைச்சுன்னா செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகன் ஆலயம் போய் வழிபாடு செய்யுங்க. அறுபடை முருகன் வீடு போக முடியுமா, உங்களால் போக முடியும்னா போயிட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு இருக்கிற அளப்பரிய துன்பங்கள் நீங்கிடும். அளப்பரிய நன்மைகள் வந்து சேரும், தானாக வந்து சேரும்.
அதனால் கவலையே பட வேண்டாம். 2025 இருந்த மோசம் 2026 இருக்க வாய்ப்பு கிடையாது. குறைஞ்சிடும். அதுவும் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ரொம்பவே குறைஞ்சிரும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கணவன் மனைவி பூசல் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனை உண்டு. எல்லாமே வந்து சரியாயிடும். குரு பயிற்சி வந்ததுன்னா அதுக்கப்புறம் சரியாயிடும். இருந்தாலும் சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார். அதை உங்களுடைய வந்து சிரமங்கள் வந்து நன்மையாக முடிஞ்சிடும். கவலை வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% நன்மை இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் இவைகளில் பிறந்தவர்கள் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 2025 இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக அனுபவிச்சிருப்பீங்க. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய ஒரு வருடம் 2025 என்ன. ஆனால் உங்களுக்கு ஏன்னா இப்போதைக்கு அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 4ல் இருக்கார். சனி பகவான் 4லிருந்து அர்த்தாஷ்டம சனி காலம் என்று சொல்வார்கள். இன்னும் உங்களுக்கு இந்த 2026 அந்த அர்த்தாஷ்டம சனி முழுதும் ஆண்டு முழுதும் தொடரும். இப்போதைக்கு சனி பகவான் பயிற்சி இல்லை. அடுத்த வருஷம் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு 2027. அதனால் அர்த்தாஷ்டம சனி காலம் நடக்குது. அந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் நீங்கள் இன்னொன்று உங்களுக்கு என்ன ஆறுதல் கேட்டிங்கன்னா, ஏன் இன்பம் துன்பம் கலந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுது. 4ஆம் இடத்து அர்த்தாஷ்டம சனி சிரமங்கள் கொடுத்தாலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதால அந்த சிரமங்கள் ஓரளவுக்கு குறைஞ்சி சந்தோஷமும் வரும். ஆக எல்லாமே வரும். உங்களுடைய சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. 4ல் சனி பகவான் இருக்கிறதால அடிக்கடி வைத்திய செலவுகள், ஊர் பிரயாணம் கூட உண்டு. ஆனால் அந்த ஊர் பிரயாணம் அலைச்சல் ஜாஸ்தி, செலவுகள் வீண் விரயங்கள் ஜாஸ்தி, அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று மிதுன ராசிக்கு வந்துட்டு 1/6/26 மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி வந்துட்டார்னா உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சனி பகவானுடைய கடுமைகள் குறைந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் மேன்மையாகும். அப்போது உடல்நிலை சீராகும், வைத்திய செலவுகள் குறையும். ஆகையினால நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னும் இருக்க போகிற இந்த 5 மாதத்தை கொஞ்சம் சிரமத்தோடு ஓட்டிடலாம். அந்த சிரமம் கூட குறையணும் அப்படின்னா வியாழந்தோறும் குரு பகவான் வழிபாடும் சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அந்த சிரமத்தை கூட நம்ம வந்து நன்மையாக மாற்றிக்கலாம். ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இன்னொன்று, 2வது, நீங்கள் ஆண்டு இறுதியில் அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி ராகு பயிற்சி கேது பயிற்சி வருது இல்லைங்களா, அப்போது 2ல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை உருவாக்குவார். 2வது, 8ல் போகிற கேது பகவானும் உங்களுக்கு பலவித இன்னல்களை கொடுப்பார். ஆக ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து சுமூகமாக அமைய போகிறதில்ல. இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தானே வரப்போகுது. அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லணும். இதை நல்லபடியெல்லாம் பயன்படுத்திங்க. இந்த வழிபாட்டு மூலிமா குறைச்சிங்க. இன்னொன்று, சனி பகவானால் தேக ஆரோக்கியம் கொடுந்துடும். பண வரவு இருக்குது, பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் செலவுகள் அதிகம். தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது நல்லதுதான். தொழிலில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஆனாலும் குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது நல்ல சாதகமாக வழிபாட்டு மூலிமா சாதகமாக பயன்படுத்திங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு 35 இல்லை 40% நன்மை பயக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்கள், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனிலேருந்து விடுதலை ஆகிட்டீங்க. எப்போ? போன வருஷமே, போன மார்ச் மாதம் 28ஆம் தேதியே நீங்கள் 7.5 சனியிலிருந்து பிடியிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். சனி பகவான் இப்போ 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. குதூகலம் தாசி, வாக்குஸ்தானத்தில் வந்து ரொம்ப தைரியம் தாசி, பணவரவு தாசி, எல்லாமே நல்லது. ஏன்னா 7.5 சனிகள் நீங்கள் துன்பத்தை அனுபவிச்சிட்டிங்க. சனி பகவான் பயிற்சி 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தினாரோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகளை வாரி வழங்கிட்டு போயிடுவார். அதுதான் அவருடைய தயாரிப்பு. சனி பகவான் கொடுக்கவும் கொடுப்பாரு, கெடுக்கவும் கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு போயிட்டாரு. 7.5 சனி முடிஞ்ச உடனே இப்போது 7.5 சனியிலிருந்து பிடியிலிருந்து விலகி 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி
சனியோட பார்வை 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் ஆரோக்கியம் உண்டு, அலைச்சலும் உண்டு, பணவரையும் உண்டு. இருந்தாலும் இந்த சனி பகவான் 3ஆம் இடத்து சனி நல்லகளே செஞ்சுட்டு வராரு. 2வது குரு பகவான் வந்து உங்களுக்கு 1/6/2025 குரு பயிற்சி உண்டு. கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வரும்போது இன்னும் யோகம்தான் உங்களுக்கு. அதாவது இந்த ஏற்கனவே சனி பகவான் கொடுத்துட்ருக்காரு, அனுபவிச்சிட்ருக்கீங்க. குரு பகவான் பயிற்சியாகி வந்துட்டாலும் இன்னமும் மிகப்பெரிய யோகம்தான். 7ஆம் இடத்து மகர ராசி வந்து மிதுனத்திலிருந்து 7ஆம் இட பார்வையாக பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு இதுவரையிலும் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள், சஞ்சலங்கள் எல்லாமே போயிடும். ஆனால் வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கிப்பீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதனால் கெட்ட பேர் தான் வரும். அப்புறம் 8இல் நிற்கும் குரு பகவான் இந்த பிரச்சனைகளை உண்டாக்கிடுவார். 8ஆம் இடத்து கேது தான் வந்து உங்களுக்கு வாய் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்பங்கள் தான் வரும், துன்பங்கள் நீங்கிடும். இந்த வருடம் முழுதும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். மொத்தத்தில் 2026 உங்களுக்கு ஒரு 75 அல்லது 80% நன்மையான ஆண்டாகவே முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு 1/6/2025க்கு அப்புறம் திருமணத்துக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கைகூடும். ராகு காலத்தில் ராகு பகவானுக்கும் யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% இந்த 2026 ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். அவிட்டம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் நீங்கள். உங்களுக்கு பாதச்சனி இப்போது உங்கள் விரயச்சனி முடிஞ்சிருச்சு, ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. இப்போ பாதச்சனி நடந்துகிட்ருக்கு. பாதச்சனி நடக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள், பாதச்சனிலாம் காலில் தான் பிரச்சனை வரும்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு காலில் பிரச்சனை வரும், ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வரும், கொஞ்சம் வைத்திய செலவுகள் வரும். இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம் 6 வருஷம் 7.5 சனி கழிச்சிட்டிங்களாவே கடைசி ஆண்டு கழிவு தானே, கழிவு நேரத்தில் கடைசி 6 மாதமோ இல்லை 1 வருடமோ உங்களுக்கு துன்பங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒன்று சொல்லணும்னா, கும்பராசி வந்து செல்ல வீடு, சனி பகவானுக்கு செல்ல வீடு. கும்பராசி பிறந்தவங்கள அந்தளவுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் சனி பகவான். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கும்பராசியில் வந்து 7.5 சனியோட தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பணவரவு உண்டு, பணத்துக்கு பஞ்சம் கிடையாது, பணவரவும் உண்டு, அதே சமயத்தில் செலவுகளும் உண்டு. இன்னொன்று, பாதங்கள் பிரச்சனை வந்தால் குடும்ப பிரச்சனைகள் வரும், பாதங்களில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பேசாமல் இருந்தாலே இன்னும் இருக்கிற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். 2வது, கும்பராசி மீது குரு பகவான் பார்வை 31/5 வரை இருக்குது. அது வரல நீங்கள் குதூகலமாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வர அது வரலாம் வெற்றி, உடல் பாதிப்புகள் எதுவும் வராது. அதன் பிறகு ராகு கேது பயிற்சியான அப்புறம் கொஞ்சம் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வருஷம் இது. ஏன்னா ராகு கேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வராங்க. அதனால் ரொம்ப கவலை எல்லாம். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குமே ஒழிய அதுவரையிலும் எந்த சிரமங்களும் இல்லை. ராகு காலத்தில் ராகு பகவான் வழிபாடு செய்யுங்க, யமகண்டத்தில் கேது பகவான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எல்லாமே திருப்திகரமாக இருக்கும். சற்றேறக்குறைய ஒரு 60% இது ஒரு நன்மையான ஆண்டாகவே உங்களுக்கு முடியும். ராசி அன்பர்களுக்கு வணக்கம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் மீனராசிக்காரர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து முதல் சனியாக இருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. சற்றேறக்குறைய ஒரு 12 வயது வரையிலும் முதல் சனி ரவுண்டுனாக்கா கஷ்டம் இல்லை. ஒரு 12 வயதுக்கு மேலே 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் வேலையிலோ படிப்பு சனி பகவான் வந்து படிப்புக்கு எடுக்க மாட்டார், திருமணத்துக்கு எடுக்க மாட்டார். ஆனால் தொழில்துறையில் கொஞ்சம் சிரமங்களை உருவாக்குவார், குடும்பத்தில் சிரமங்கள் உருவாக்குவார், குழப்பங்கள் வரும்.
ஆக அது 30 வயதுக்குள்ள இருப்பவர்களுக்கு இப்போ ஜென்மசனி நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி 60 வயது உள்ளவர்களுக்கும் ஜென்மசனி 2வது, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 3வது சனி, இது கண்டக சனி என்று சொல்வார்கள். இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கண்டக சனியில் உள்ளவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கண்டக சனியை நீங்கள் கடக்க வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு மிகவும் 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 அவசியம். ஏனென்றால் பலருக்கு கண்டக சனியில் பாதிப்புகள் வரும். அதனால் நான் பயமுறுத்தவில்லை. நீங்கள் முறையான வழிபாட்டின் மூலம் இந்த கண்டக சனியிலிருந்து நீங்கள் தப்பித்து விட வாய்ப்பு இருக்கிறது. 3வது, கடகத்துக்கு வர குரு பகவான் கொஞ்சம் ஆறுதலை கொடுப்பார். இந்த 5 மாதம் கொஞ்சம் பயந்தீங்கன்னா கூட கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மீன ராசியை பார்க்கறதால 9ஆம் இட பார்வையாக இருக்கிறதால 1/6/25க்கு 26க்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் அந்த பயம் தெளிஞ்சிடும். ஓரளவுக்கு மனசில் ஒரு நிம்மதி வந்துடும். பரவாயில்ல, உடம்பு நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, டாக்டர் செலவு இல்லாமல் இருக்குது, ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், அப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு அந்த 1/6 வந்த அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரமே ஆரம்பிக்குது. அதுவரையிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இன்னொன்று, 11ஆம் இடத்துக்கு வருகிற ராகு பகவானும் 5ஆம் இடத்திற்கு வருகிற கேது பகவானும் உங்களுக்கு ஆண்டு இறுதியில் பல நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறார்கள். இன்னும் இந்த 7.5 சனி முடிஞ்சு இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல தானே இருக்கார். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகும், உடல்நிலை பாதிப்புகள், வியாதிகள். அதனால் இன்றைக்கி தேதிக்கு மீனராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்து குரு பகவானும் ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவானும் நன்மைகள் செய்யலை. ஆனால் குரு பகவான் பயிற்சி ஆகிட்டார்னா 1/6க்கு அப்புறம் 1/6/2026க்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக தானாக வந்து சேரும். ரொம்பவும் பயப்பட வேண்டாம். பயமாக இருக்கிறவங்க திருநள்ளாறு போயிட்டு வரலாம், குச்சனூர் போயிட்டு வரலாம், திருக்கொள்ளிக்காடு, சனி பகவான் வசிக்கும் தலங்களில் நீங்கள் சென்று முறையான வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக சனி பகவானுடைய ஆசி நமக்கு உண்டு. அதிலும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள், இல்லை சனி பகவான் குரு பார்வையில் இருப்பவர்கள், உங்களுக்கு அந்த பயம் கூட தேவையில்லை. அதனால் நீங்கள் சுபிட்சமாக இருக்கலாம். அதனால் மேக்ஸிமம் பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானோட பார்வை 3, 7, 10ஆம் இடத்துல பதிவதால் கணவன் மனைவிக்குள்ளே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எல்லாமே இந்த குரு பயிற்சி ஆன உடனே எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள். கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுங்கள். எல்லாமே சுமூகமாக முடியும், நல்லதாக முடியும். இந்த ஆண்டு உங்களுக்கு சற்றேறக்குறைய ஒரு 40% மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.